ஹலோ வலிக்கணும்மா. ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இரவு வியாழக்கிழமை இரவு நேர வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா நைட்டுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை தான் ஊற்ற போகிறேன். நைட்டுக்கு தோசை தான். தோசை தான் நல்ல உணவு, எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டுக்கு தண்ணி தொட்டு கழுவிட்டேன் கல்ல. மீதி உணவுலாம் மீதி உணவு சாதம் வயசானதுக்கு அப்புறம் சாதம் சாப்பிடக்கூடாது. சரி, வயசானவங்க சின்ன வயசுல உள்ளவங்க சாதம் சாப்பிடலாம். சாதமே சாப்பிடக்கூடாதா வயசானவங்க? வயசானவங்களுக்கு சுகர் இருக்கிறவங்க சாதம் சாப்பிடக்கூடாது. நைட்டு தான். மதியம் சாப்பிடலாம் கொஞ்சம், அதுவும் அளவா எடுத்துக்கணும். நைட்டுக்கு சாதம் சாப்பிடக்கூடாது. சாதம் சாப்பிட்டா சுகர் கூடிடும். அதனால டிஃபன் தான் பெஸ்ட். இல்லை, டிஃபன் தான் பெஸ்ட் நைட்டு. ஆனா சின்ன பிள்ளைய இந்த 5 வயசு 6 வயசு ஆம்பளை பிள்ளைகளுக்குலாம் சோறு விட்டுனாதே தெம்பு உடம்புக்கு. பிள்ளைகளுக்கெல்லாம் சாதம் தான் நைட்டுக்கு தெம்பு. அதை கொடுக்கணும். அந்த தட்டடே வலிக்க நமக்கு எப்படி போச்சு டே? எனக்கும் இனிமையாக போச்சு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். அதுக்காக பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு இங்கே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுருந்து நாளைக்கு கொண்டு போவோம். வெல்லம் வந்து மெயினாக வெல்லம், பச்சரிசி, உப்பு, மஞ்சள் இது 4 தானம் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது தானம் கொடுக்கறது என்னென்னா 1 கிலோ பச்சரிசி வாங்குவேன். அது 45 ரூபா அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, 65 ரூபா அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அது. அப்புறம் வெல்லம் 1 கிலோ, அப்புறம் கல்லுப்பு, அப்புறம் ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட்டு, இதெல்லாம் கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸ். அதை வீட்டில் வச்சுருந்து நம்ம கொண்டு போய் கொடுக்கறது தான் நமக்கு நல்லது. அதனால முதல் நாளே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடுறது. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்துட்டு போடுவீங்க. அது கொடுக்கறதுனால பெனிஃபிட், அது கொடுத்தா நல்லது. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போய் அதை கொடுத்தோம்னா நமக்கு நல்லது. நல்லதே நடக்கும். நல்லது. வெல்லம் மெயினாக வெல்லத்தை வீட்டில் வச்சுருந்தா வாங்கிட்டு போகணும். கடையிலலாம் அங்கே போய் கடையில் வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. அங்கே கடை இருக்கு, ஆனால் அங்கே போய் வாங்கி கொடுத்தா அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. இங்கே வீட்டில் வாங்கி முதல் நாள் வச்சிருந்து மறுநாள் கொண்டு போகணும். வீட்டில இருந்து கொண்டு போகிற மாதிரி வீட்டில இருந்து கொண்டு போகணும். அங்கே கடை இருக்கு வாங்கிக்குவோம் கொடுத்துக்கோன்னா அப்படி கொடுக்கக்கூடாது. முதல் நாள் வீட்டில் வாங்கி வச்சிருந்து மறுநாள் கொண்டு போகணும். அப்போதான் நமக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் ஃபுல்லாக கிடைக்கும். அப்போ அர்ச்சனையெல்லாம் எப்படி? அர்ச்சனையுமே நான் வாங்கி வந்து வச்சுதான் கொண்டு போகிறது. ஆனால் அந்த சாமிக்குன்னு நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்னா எக்காரணம் கொண்டும் போகாமல் இருக்கக்கூடாது. எப்படியும் போயிடணும். வீட்டில் ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் போய் அந்த நேர்த்தி கடனை செலுத்திடணும். அதனால சாமிக்கு செய்யறதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா தான் செய்யணும். வாங்கியாந்து வச்சுட்டோம்னா காலையில எப்படியும் போய்தான் ஆகணும். சூழ்நிலை போற மாதிரிதான் இருக்கும், அமையும். முக்காவாசி சாமியெல்லாம் ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை. இப்ப எனக்கு சொல்லும் போது பிள்ளை இருக்குது, உண்மையில சொல்றேன். நம்ம சாமியெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. அது நீங்க சொல்லும் போதே புள்ள இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாமி நம்ம வரணும்னு நினைச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்மளை வர வச்சிடும். சரி, எத்தனை தோசை சுடலான்னு இருக்கீங்க? 5-6 தோசை. எனக்கு சாதம் இருக்கு, உனக்கு உண்டு. அது என்ன அங்கிட்டு மாவு சட்டியா? இது மாவு இப்போ எடுத்து சட்டி கொஞ்சம் தான் இருக்குமா? மோந்தீங்களா? மூந்தேது. ஏன் அந்த பெரிய சட்டிலே வச்சு ஊற்ற மாட்டீங்க? அதில் ஊற்றினா அதில் கரண்டி போட்டு போட்டு அது வீணாக போயிடும்.
அதனால சின்னதுல ஒரு வாட்டி மோந்துக்கிட்டோம்னா இதுதான் மோந்த மாதிரி இருக்கும், அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குன்னு சரி, அது தீந்துக்கிட்டு தானே வருது. தீந்துக்கிட்டு தான் வருது, அதில் அப்படியே கை போடுறது இல்லை, இதில் மோந்து வச்சுக்க வேண்டியதான். இட்லி ஊற்றினா அது ஒரு நடை 2 நடை ஊற்றினா தீந்துடும் அந்த மாவு. சரி, ஃபஸ்ட்டு நடை மட்டும்தான் மாவு ஆட்டிட்டு ஃபஸ்ட்டு தர மட்டும்தான் இட்லி ஊற்றுறது. அடுத்த நடைலாம் இட்லி ஊற்றுறது. அடுத்த நடையும் ஊற்றலாம். நம்ம மருகா தினம் இட்லியை சாப்பிட முடியாதுங்கிறக்காண்டிட்டு தான் தோசையை ஊற்றுறோம். இட்லி ஊற்றலாம், நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளானே வைக்கிற மாவு நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மாவு இட்லி ஊற்ற நல்லா இருக்காதா? சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நம்ம இட்லி சட்டி வேற விளக்கணும். இட்லி சட்டி அந்த இதெல்லாம் விளக்கணும். இதுன்னா தோசைக்கல்ல போட்டோமா 4 தோசையை ஊற்றணுமா சாப்பிட்டோமான்னு ஆகி போயிடும். தோசை ஊத்துறது கஷ்டம், விளக்குறது ஒன்றும் இல்லை. தோசைக்கல்ல தூக்கி சும்மா இப்படி மாட்டிக்கிட்டு மறுநாள் யூஸ் பண்ணல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டு அப்படியே தொடச்சி விட்டு யூஸ் பண்ண ஏறலாம். இதை விளக்கணும்னா எடுக்க வராது. தோசைக்கல்ல எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஈஸி, சாப்பிட்றது ஈஸி. ஆமா, ஆனா செஞ்சு தரவங்களுக்கு தோசை கஷ்டம். இட்லி ஊத்தி வச்சுட்டு நான் அங்கிட்டு போய் உட்காந்துருக்கலாம், அது பாட்டுக்கு வேகும். ஆனா பாத்திரம் விளக்கும். கிச்சன்ல உங்க ஃபேன் போடுறேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? கிச்சன்லயா? நான் இங்க ஃபேன் போடுறேன். கிச்சன்ல குட்டி ஃபேன் போட்டோம்னா வேர்க்காது. இந்த எக்ஸாஸ்ட் தான் வச்சிருக்குமே, அது வெளியே போறதுக்கு தான் இந்த சூடான காத்து. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எக்ஸாஸ்ட் இங்கே வச்சிருக்கோம். இப்போவெல்லாம் என்னென்னமோ இப்படி கையை அசைக்கிறாங்க, அந்த கிச்சன்ல அது என்னமோ பண்ணுது, அதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப இந்த இதுல மேல போகுது எல்லாம், இந்த இதெல்லாம் புகையெல்லாம். அதெல்லாம் இப்ப கட்டுறவங்க எல்லாம் அந்த மாதிரி வீடு வச்சிருக்காரு. இப்படி காட்டினா மூடிக்குது, இப்படி காட்டினா திறந்துக்குது. அது இது என்னது, சிம்மி. ஆமா, அதுலயே அட்வான்ஸ்டு வந்துடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜே ரொம்ப அகலமாக 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட இருக்கு. ஆட்டோமேட்டிக் என்னவோ சென்ஸ் அதுவே பண்ணிக்கும் போல. அந்த மாதிரி கார்லேயும் ஆட்டோமேட்டிக் வந்துடுச்சு. எல்லாத்துலேயுமே நிறைய இருக்கு அட்வான்டேஜ். வாஷிங் மிஷின்லையுமே கூட துணியெல்லாம் போட்டுக்கிற வாஷிங் மிஷின் இருக்கு. பெட்ஷீட்லாம் போட்டு தனியாக துவைக்கலாம்ல. இப்போ விலை கூட்டினது வாங்கலாம். எல்லாம் பணம் இருந்தா போதும், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா உயிரை மட்டும் காப்பாற்ற முடியல. என்ன அது என்ன இருந்தாலும் கடவுள் கையில தான் இருக்கு. பணக்காரனும் ஜாகிறேன், ஏழையும் ஜாகிறேன். என்ன எல்லாருக்கும் அதே ட்ரீட்மெண்ட்லாம் பல வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். ஆறு பிள்ளைய பெத்தவங்க அந்த காலத்துல பிள்ளையில நல்ல வசதியான மாப்பிள்ளை இருந்தா அந்த பொண்ணை தாங்குவாங்க. பெத்த தாய் தகப்பன் தானே, அவங்களே அப்படிதான் நடந்துக்குவாங்க. இப்ப மூத்த பொண்ணோட புருஷன் நல்லா புருஷனை அமைஞ்சிட்டான்னு மூத்த மாப்பிள்ளை, அந்த பொண்ணை தாங்குவாங்க. வந்தா உட்காரு, வா இரு அப்படின்னு தாங்குவாங்க. இதே அடுத்த பொண்ணோட புருஷன் சுமாரா இருந்தா அந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படிதான் பெத்தவர்களே அப்படித்தான் பண்ணாங்க அந்த காலத்துல. 6-7 பிள்ளைய பெத்துட்டு புருஷனை பொறுத்துதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை. புருஷனை பொறுத்துதான் அந்த பொண்ணுக்கு ஒரு மரியாதை. புருஷன் நல்ல புருஷனா இருந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு மரியாதை கூடும். புருஷன் சரியில்லைன்னா மரியாதையே இல்லை. பெத்தவங்களை எப்படி பார்க்கும்போது அடுத்தவங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம்? பெத்தவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்றாங்க. யோசிச்சு பாரு. அந்த பிள்ளை என்ன லவ் மேரேஜ் பண்ணிட்டு போச்சு கிடையாது. இப்ப ஆனா பிள்ளை எல்லாம் தெளிவா பண்ணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
லவ் மேரேஜ் பண்றது கூட நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு நினைச்சு எதுவும் மூடத்தனமா போய் விழுகல எந்த பையன்ட்டையும். நல்ல தெளிவா இருக்குதுப்பா இந்த காலத்து பிள்ளை. நமக்கு இது சரியா வருமா, நம்ம சொல்றது அவன் கேட்பானா அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த காலத்து பிள்ளைய லவ் பண்ணுது. நல்ல தெளிவா இருக்குது. அந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலத்துல சும்மா வேஸ்ட். ஒருத்தர் சிரிச்சு பேசிட்டாக்கிட்டு இதுன்றுங்க. இந்த காலம் அப்படி இல்லை, தெளிவா இருக்குது பிள்ளை. அதான் ஜெனரேஷன். எங்க காலம்லாம் ஒரு சிரிச்சு பேசிட்டு நீ அழகா இருக்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், விழுந்துருங்க பிள்ளைய. என்ன இந்த காலத்து பிள்ளைய அப்படி கிடையாது. சொல்றவன் எப்படியாப்பட்டவனா இருக்கேன் அப்படிங்கிறது நிறைய யோசிக்குதுங்க, நல்லா யோசிக்குதுங்க. படிப்பறிவும் இருக்கு. ரெண்டாவது அதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டவனும் கரெக்டா ஒத்து வர்றேன். மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ரெண்டுக்கும் சண்டை வர்றதுல ரெண்டும் ஒத்து போயிருது முக்காவாசி இப்போ உள்ள பிள்ளைய. ஏழாச்சு போதும்னா இப்போ உள்ள பிள்ளைய பிரில்லியண்டாக தான் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டுக்கு என்னன்னு பார்ப்போமா? தோசை பாருங்க, சுட சுட தோசை, இங்கே குழம்பு. குழம்பு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. குழம்புக்கு கரண்டி அங்கே தான் எடுக்கணும். இது பாசிப்பயிறு குழம்பு, கீரை. எனக்கு கீரை கடிக்கவே இல்லை, கீரை வரல. சாதம். இதுதான் இன்னைக்கு டின்னர். பாட்டிலில் என்ன எத்தனை தான் இருக்கு? இந்த அதில் இருக்கு 1 லிட்டர் பெருசில் இருக்கு பாரு, 1 லிட்டர். ஆமாம், அந்த இருக்குல்ல 1 லிட்டர். நான் எதுவும் சாணம் எல்லாமே எல்லாம் இருக்கவே மாட்டேன். இன்னைக்கு திரி வாங்கிட்டீங்களா? திரி வாங்கிட்டேன். இது இப்போ திரி மாற்றி போட்டோம்னு வச்சுக்க, நாளைக்கு வந்தோடனே விளக்கேற்றிடலாம். காலையில் எழுந்திரிச்சோம், காலையில் தான் 1008 வேலை இருக்கு. சரி, கேஸ் நிறுத்திடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்னையோட இந்த வீலாக முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.